பார்த்ததை விட ரொம்ப பரபரப்பாகவே முடிஞ்சிருக்கு. தாவேக்காவுடைய செயற்குழு கூட்டம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பரபரப்பாகவே முடிஞ்சிருக்கு தாவேக்கா செயற்குழு கூட்டம். என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட்டிருக்காங்க. பல கேள்விகளுக்கு விடை கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு, எப்போது அவர் மக்களை சந்திப்பார் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இன்றைக்கி பதில் கிடைச்சிருக்கு. வரும் செப்டம்பர் மாதம் முதல் மக்கள் சந்திப்பை விஜய் நடத்துகிறாரு. வரும் டிசம்பர் வரைக்கும் அது தொடர்ந்து மக்களை சந்திப்பார்னு அந்த செயற்குழு கூட்டத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. தாவேக்காவோட அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, தாவேக்காவோட நிலைப்பாடு 2 விஷயத்தை உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஜனதாவுடன் கூட்டணி கிடையாது, அடுத்து திமுகவுடனும் கூட்டணி கிடையாதுங்கிறத உறுதி பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் அதிமுக விமர்சனம் செய்யவிட்டாலும் இன்னொரு பதிலையும் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்கா தலைமையில்தான் கூட்டணி, முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் தான் இருப்பார், கூட்டணி தொடர்பான முழு அதிகாரமும் எடுப்பதற்கு விஜய்க்கு இந்த செயற்குழு ஒப்புதல் அளிக்கிறதுன்னு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. இந்த மாதிரி தீர்மானம் நிறைவேற்றினால ஒரு விஷயம் தெளிவாகப்படுது. என்னென்னா தாவேக்கா தலைமையில் கூட்டணி அமைக்கப்படும். அப்படின்னா தாவேக்கா தலைமையில் கூட்டணிங்கும் போது தாவேக்கா தலைமையை அதிமுக ஏற்காது. ஆகவே விஜய் தலைமையில் ஒரு அணி அமைவதற்கு உறுதியாகிவிட்டது. ஏற்கனவே சொன்னபடி தாவேக்கா தலைமையில் 3வது அணி அமைவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதை இந்த செயற்குழு கூட்டம் தற்போது உறுதி செய்திருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த தீர்மானம் ஒட்டுமொத்தமாக கரகோஷத்தில் எழுப்பப்பட்டுச்சு. எழுந்து நின்று எல்லாருமே கைத்தட்டி விஜய்க்கு வரவேற்பு தெளித்தாங்க. தொடர்ந்து இன்னொரு புதிய அறிவிப்பையும் விஜய் வெளியிட்டிருக்கார். என்னென்னா, அதாவது அடுத்த மாதம் ஆகஸ்டில் மாநாடு நடத்தப்படும். ஏற்கனவே விக்கிரவாண்டியில் நடத்தப்பட்ட மாநாடை போல ஆகஸ்டில் ஒரு மாநாடு நடத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் இந்த கூட்டத்தில் வெளியிட்டிருக்காங்க. ஆக மக்கள் சந்திப்பும் சரி, தற்போது இருக்கும் மாநாடும் சரி, தேர்தலை சந்திப்பதற்கான ஒரு உத்தியை விஜய் முன்னெடுத்தானே சொல்லலாம். கூட்டணி நிலைப்பாட்டிலும் ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டா சொல்லாங்க. கூட்டணிக்கு கட்சிகள் வராத பட்சத்தில் தனித்து களம் காண்பதற்கும் விஜய் தற்போது தயாராகிவிட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே தாவேக்காவினர் படு உற்சாகமாகவே இருக்காங்க. மேலும் இந்த கூட்டத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு தீர்மானம் எழுதியிருக்காங்க. விவசாயிகளுக்கு ஆதரவான பரந்தூர் விமான நிலையம் சம்பந்தமான ஒரு தீர்மானத்தையும் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த தீர்மானத்தை என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த முதலமைச்சர் நேரடியாக போய் மக்களை சந்தித்து மக்களின் குறையை களைய வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் பரந்தூர் மக்களை திரட்டி தலைமைச் செயலகத்தில் நானே தலைமைச் செயலகத்துக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் இந்த கூட்டத்தில் பேசி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரே சொல்லலாம். 2 விஷயங்களில் ஆழமாக அவர் சொல்லியிருக்காரு. ஒன்று அரசியல் நிலைப்பாடு, கூட்டணி நிலைப்பாடு சொல்லிட்டாரு. 2வது பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையை மைய நோக்கி போகிறோங்கிறதையும் பரந்தூர் விஷயத்தில் சொல்லியிருக்காருங்கிறதா அக்கட்சி தொண்டர்களை சொல்கிறாங்க. இந்த கூட்டத்தில் இடையிடையே விஜய் தொண்டர்களிடம் நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்தியிருக்காரு. அதில் பலவிதமான கேள்விகளை கேட்டிருக்காரு. தற்போது கட்சியோட உறுப்பினர் சேர்க்கை 1.5 கோடியை தாண்டியதாக சொல்லப்படுது. எனவே இந்த எண்ணிக்கையை 2 கோடியாக மாற்ற வேண்டும் என்று கூறி அதற்கான உறுப்பினர் சேர்க்கையை ஜூலை முதல் தொடங்குவதற்கும் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த மாதத்திலிருந்து உறுப்பினர் சேர்க்கை தீவிரப்படுத்துங்க, கட்சிக்கான பணிகள் முழுமையாக இறங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனவே இனிவரும் காலங்களில் விஜய் நேரடியாக மக்களை சந்தித்து மக்களுக்காக போராட்டத்தில் நிற்பார் என்ற கட்சி தொண்டர்களே தெரிவிக்கிறாங்க. புஷி ஆனந்தும் அவருடைய பேச்சிடையே இதை உறுதிப்படுத்தினார். விஜய் 3வது அணியை அமைக்கும் பட்சத்தில் அந்த அணியில் யார் யார் சேர்வார்கள் என்ற ஒரு கேள்வி தற்போது முன்வைக்கப்பட்டுள்ளது. அந்த கேள்விக்கும் வருங்காலங்களில் விடை கிடைத்துவிடும் என்றாலும் தற்போது திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள், பாமக ஆகிய தேமுதிக ஆகிய கட்சிகளுக்கு தாவேக்கா சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லோரும் இணைந்து கூட்டணி ஆட்சியை அமைப்போம் என்று விஜய் தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் வருங்காலங்களில்தான் கூட்டணி தொடர்பான முடிவுகள் முழுமையாக தெரிய வரும். விஜயின் இந்த அரசியல் நிலைப்பாடு விஜயை கரை சேர்க்குமா என்பது போக தான் தெரியும்.